இன்னைக்கான மினி விளாக் நமக்கு நாமே சீரீஸில் இம்யூனிட்டி ரைஸ் பார்க்கலாமா? இந்த ஒரு பொருள் சாப்பிட்டா போதும், கால்சியம், வைட்டமின், இரும்பு சத்து நிறையா இருக்குது. முடி கொட்டுறது நிற்கும், முடி வளர்ச்சிக்கு நல்லது, பீரியட்ஸ் டைமில் வர்ற வலிக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது எல்லாமே ஒன்றா கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் நமக்கே தெரியும், முருங்கைக்கீரைன்னு. ஊரில் கொல்லைப்பக்கம் மரத்தில் பார்க்கும்போது அலட்சியமாக இருந்துச்சு. இப்போ கிடைக்காத ஊரில் இருக்கும்போது தான் அருமை தெரியுது. முருங்கைக்கீரையில் சாறு வதக்குறது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி எடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக செய்ய ஆசைப்பட்டால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட இன்னொரு ப்ளஸ்ஸே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். கீரையை உருவி இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு லேசான வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சு எடுங்க. இல்லைனா இந்த மாதிரி டவலில் ஒத்தி அந்த ஈரத்தை எடுத்துக்கலாம். நான் கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலை, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு வரமிளகாய், எள்ளு, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, மல்லி விதைகள், உளுந்து, 4-5 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2 சொல புளி சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த அளவு 2 கப் அரிசிக்கு தாராளமாக இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருந்துச்சு. முதல்ல நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா 2 சொல புளியும் சேர்த்து அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். அதே பேன் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நான் முருங்கைக்கீரை அதிகமாகவும் கருவேப்பிலை புதினா கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மொறுன்னு ஆகுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வறுத்தீங்கன்னா சீக்கிரமே வறுத்து வந்துடும். இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது உடையிற மாதிரி மொறுமொறுப்பாக இருக்குது இல்லையா, இதையுமே நம்ம மிக்சர் ஜாரில் அப்படியே சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். நான் மறந்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருந்தேன். நீங்கள் இப்போவே சேர்த்துருங்க. நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேங்கிறதுனால இதில் பாதி மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மீதி ஒரு பாக்ஸில் போட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, சாப்பிடும்போது கடிப்பட நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பொரிய விட்டுட்டு வடித்த சோறை சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் மசாலாலேயே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டா இதில் சேர்க்க தேவையில்லை. ரைஸில் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதே ஐடியா வச்சு இந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி புளியை கரைச்சி ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு. செஞ்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கலரை பாருங்கள், சான்ஸே இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ளேவரும் தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, தரமாக இருக்கும். பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். கீரை சேர்த்த மாதிரியே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.